ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கடைசி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சென்னையிலேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டேட் அண்ட் லாங்கஸ்ட் ஏசி எக்கனாமி BS6 பஸ் ஜேர்னி பண்ணியிருப்போம். அதாவது தாம்பரத்துலேருந்து பெங்களூர் வரைக்கும் ஒரு ஜேர்னி பண்ணியிருப்போம். இந்த வீடியோ எங்கே இருந்துன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை MMBT சென்னை மாதாவரம் மொஃபசல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் இன்றைக்கி ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் BS6 ஏசி எக்கனாமி பஸ்ஸோட லாங்கஸ்ட் ஜேர்னி பார்த்தோம். இங்கே மாதாவரத்துலேருந்து பெரம்பலூர் பக்கத்தில் இருக்க குன்னம் அப்படின்னு ஒரு ஊருக்கு இந்த பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் பஸ் குன்னமுக்கு ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸும் இது தான். BS6 புதுசாக லான்ச் பண்ண ஏசி எக்கனாமி பஸ் ஜேர்னியாக தான் இருக்க போகுது. இப்போ பஸ் பார்த்திங்கன்னா இங்கே மாதாவரத்துலேருந்து கரெக்டாக 3 மணிக்கு கிளம்புவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 மணிக்கிட்ட தான் குன்னம் ரீச் ஆகும். ஒரு டே ஜேர்னியாக தான் இருக்க போகுது, ஒரு ஈவினிங் ஜேர்னியாக தான் இருக்க போகுது. ஸோ வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய்ட்டு நம்ம பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஆச்செல்லாம் பார்த்துட்டு இந்த சூப்பரான புது BS6 ஏசி எக்கனாமி பஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ ரெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பஸ்ஸு எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்பும் சுத்தமாக ஐடியா கிடையாதுங்க. ஸோ ஆனால் சவுத்துக்கு போகிற பஸ்லாம் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1, 2, 3 இந்த சைட்லேருந்து தான் கிளம்பும். ஸோ அங்கே போயிட்டுருக்கோம், போய் பார்ப்போம் பஸ் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. பிளாட்ஃபார்ம் 1 ஃபுல்லாக பார்த்திங்கன்னா MTC பஸ்ஸஸுங்க. ஸோ இங்கே மாதவரம் டெப்போக்கு வர MTC பஸ்ஸஸில் பிளாட்ஃபார்ம் 1 நிற்கும். பிளாட்ஃபார்ம் 2 தான் நம்ம பஸ்ஸு வரும். ஸோ வந்தோடனே பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வண்டி நின்றுட்டுருக்கான். இங்கே மாதாவரத்துலேருந்து திருச்சி போகிற பஸ்ஸு. இந்த மாதாவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம முன்னாடி ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருப்போங்க. இங்கேருந்து காளஹஸ்தி கோவிலுக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்ணியிருந்தேன். அதாவது அப் அண்ட் டவுன் அங்கே எங்கே ஸ்டே பண்ணோம் எல்லாம் சேர்த்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ண வீடியோ இந்த MMBTயில் அந்த ட்ராவல் vlog தான். ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மெயினாக இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டினதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி எல்லா பஸ்ஸுமே பார்த்திங்கன்னா கோயம்பேட்டிலேருந்து கிளம்பிருச்சு. ஆந்திரா பக்கம் போகிற பஸ்ஸாக இருக்கட்டும், சவுத் பக்கம் போகிற பஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கோயம்பேட்டிலேருந்து தான் கிளம்பும். ஸோ கோயம்பேடு அவ்வளோ டிராஃபிக் ஆகும் இந்த இடத்துல. ஸோ இப்போ அதை டிவைட் பண்ணி ஆந்திரா போகிற பஸ்ஸஸ்லாம் இங்கே மாதாவரத்துலேருந்து கிளம்புற மாதிரியும், சவுத் சைட் போகிற பஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கத்துலேருந்து கிளம்புற மாதிரியும் பிரித்து விட்டாங்க. ஸோ அந்த வகையில் ஆந்திரா பஸ்ஸஸ்லாம் இங்கேருந்து கிளம்பும். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் 2, 3ல் பார்த்திங்கன்னா சவுத்து போகிற பஸ்ஸஸும், அங்கே 4 அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஆந்திரா போகிற பஸ்ஸஸும் கிளம்பும். ஆந்திரானா திருப்பதி, காளஹஸ்தி, ஹைதராபாத் வரைக்கும் இங்கேருந்து கிளம்பும். அதுவும் APSRTC ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸஸ்லாம் அங்கேருந்து தான் கிளம்புங்க. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதாவரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்ட். அதாவது கீழேருந்து பஸ்ஸஸ்லாம் கிளம்பும். ஸோ வெளியூர்லேருந்து வர பஸ்ஸஸ்லாம் ஹால்ட் பண்ணுறதுக்கு இடம் இருக்கும்ல. ஸோ அது பார்த்திங்கன்னா கரெக்டாக மேலே இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஹால்ட் போடுவாங்க. அது APSRTC பஸ்ஸஸ்லாம் வெளியூர்லேருந்து ஹைதராபாத் அங்கே லாங்லேருந்து வர பஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே மேலே தான் ஹால்ட் போட்டு எடுப்பாங்க. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் காட்டுறேன் நான். இதாங்க அந்த மேலே ஏறுறதுக்கு ஸோ பஸ் இந்த வழியாக தான் மேலே ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அங்கே போய் ஹால்ட் போடுவாங்க. தெரியுதுங்களா? ஸோ வெளியூர்லேருந்து வர பஸ்ஸஸ்லாம் மேலே தான் ஹால்ட்டு போடுவாங்க. நம்ம போகிற குன்னம் பஸ் இன்னும் வரலைங்க. பஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மார்னிங் 6:40 குன்னம்லேருந்து கிளம்பி இங்கே 2 o'clock வந்துட்டு அகைன் 3 o'clock இங்கேருந்து கிளம்பி நைட்டு குன்னம் போகும். ஸோ அங்கே வர வேண்டிய பஸ் இன்னும் வந்து ரீச் ஆகலை. ஸோ வந்துட்ட பிறகு பஸ்ஸோட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் போய் நிழலில் உட்காரலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா வெயில் பல்ல இழிக்குதுங்க. பார்த்தாலே தெரியும், எனக்கு உங்கள் ஃபேஸில் பார்த்தாலே தெரியும். நம்ம ட்ராவல் பண்ண போகிற குன்னம் போகிற பிராண்ட் நியூ BS6 ஏசி எக்கனாமி பஸ் வந்தாச்சுங்க. ஸோ இந்த பஸ்ஸில் தான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸ்டிக்கரிங்லாம் செம்ம சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்டிக்கரிங்லாம் செம்ம சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும். ஸோ நைட் ஆன பிறகு டிரைவர் என்கிட்ட லைட் போட்டு காட்ட சொல்கிறேன். செம்ம ஃப்ரெண்ட்லியான டிரைவருங்க. ஸோ நான் வந்தோடனே அவர்கிட்ட கேட்டேன், அது மாதிரி வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு.
புது வண்டி எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே ஹெசிடேட் பண்ணாமல் எடுத்தோடனே பர்மிஷன் கொடுத்துட்டாரு. இப்போ உள்ள ஏறி பஸ்ஸோட இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஏசி வெண்டெல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க. ஸோ டே டைம்ஸ் ரீடிங் லைட் ஆன் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. சேம் அதே தான் பஸ்ஸோட எக்ஸ்டீரியருக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியரும் ஸ்க்ரீன் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த பஸ்ஸு தான் எக்ஸாக்டாக 3 நாளைக்கு முன்னாடி நம்ம மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் இனாக்ரேட் பண்ணி வச்ச பஸ்ஸுங்க. ஸோ இந்த பஸ்ஸை தான் கொடியசைச்சு துவக்கி வச்சார் குன்னம்லேருந்து. ஸோ குன்னம்லேருந்து சென்னைக்கு டே டைம் கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும் சொல்லி இனாக்ரேட் பண்ணி வச்ச பஸ்ஸு தான் இது. ஸோ காலையில் குன்னம்லேருந்து கிளம்பி மதியானம் மாதாவரம் வந்து அகைன் மதியானம் மாதாவரத்துலேருந்து கிளம்பி நைட்டு குன்னம் போகும். இந்த பஸ்ஸு போகிற ரூட்டும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டுங்க. இங்கே மாதாவரத்துலேருந்து கிளம்பி ரெட்டேரி, அம்பத்தூர் எஸ்டேட், மதுரவாயில், போரூர் டோர், பெருங்காலத்தூர், கிளாம்பாக்கம், திண்டிவனம், விழுப்புரம், விழுப்புரத்துக்கு அப்புறம் உளுந்தூர்பேட்டை. ஸோ உளுந்தூர்பேட்டையிலேருந்து வேப்பூர், தொழுதூர், பெரம்பலூர் வழியாக இந்த பஸ்ஸு குன்னம் ரீச் ஆகுதுங்க. ஸோ உள்ளே ஏசி வெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ தான் பஸ்ஸு வந்துச்சு. ஸோ வர ஷார்ட்ஸை காமிச்சிருப்பேன். அகைன் இங்கே ரேக்கில் போட்டு பஸ்ஸை எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க எல்லாருமே. ஸோ இந்த பஸ்ஸில் ஃபேர் டீட்டெயில்ஸ் போக போக ஜேர்னியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி போக போக கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அகைன் அண்ட் அகைன் எல்லா வீடியோலையும் சொல்கிற விஷயந்தான், நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குற வியூவர்ஸ், ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹைப் பட்டன் கிளிக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வீடியோஸ் புது வியூவர்ஸ், புது சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் ஆகும். ஸோ அவங்களுக்கெல்லாமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த நம்ம தாம்பரம் மிப்ஸ் பெங்களூர் வீடியோவுக்கு செம்ம சப்போர்ட் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா புது பஸ்ஸு புது ரூட்டாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த பஸ்ஸை ட்ரை பண்ண வந்திருக்கேன் நான். ஸோ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். பஸ் கிளம்ப ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி தான் பஸ்ஸை நிற்க வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்காகலாம் பஸ்ஸை நிற்கக்கூடாது. ஸோ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 மணிக்கு மாதாவரம் எம்எம்பேட்டிலேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஸோ இங்கேருந்து ரெட்டேரி, லூகாஸ், சரவணா வழியாக எஸ்டேட் போய்ட்டு அங்கேருந்து போரூர் டோல் அப்புறம் கிளாம்பாக்கம் போகும். இந்த ஜேர்னிக்கு எனக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மாதாவரம்லேருந்து குன்னம் வரைக்கும் 335 rupees சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பஸ்ஸில், இந்த ஏசி எக்கனாமி பஸ்ஸில். மூடப்படுகின்றன. Doors are closing. கதவுகள் மூடப்படுகின்றன. Doors are closing. கதவுகள் திறக்கப்படுகின்றன. Doors are opening. கதவுகள் மூடப்படுகின்றன. Doors are closing. கதவுகள் திறக்கப்படுகின்றன. Doors are opening.
மூடப்படுகின்றன. Doors are closing. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:15 ஆகுதுங்க. ஸோ 3:30 மணிக்கு மாதாவரத்துலேருந்து கிளம்பணும். 4:15 போரூர் டோல் கிராஸ் ஆயாச்சு. இன்னைக்கு நம்ம பஸ் ஒரு 1/2 hour லேட், அதாவது 3:30 மணிக்கு கிளம்புச்சு. ஆக்சுவல் டைமிங் பார்த்தீங்கன்னா மாதாவரத்துலேருந்து 3 மணிக்கெலாம் கிளம்பிடும் இந்த பஸ்ஸை. இன்னைக்கு வர சொல்ல கொஞ்சம் டிராஃபிக்கான ரீசனுக்காக ஒரு 1/2 hour லேட்டில் மாதாவரத்துலேருந்து கிளம்பிச்சு. அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு கிளாம்பாக்கம் தான். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே தான் போயிட்டு வருவாங்க. உள்ளே போய் கொஞ்ச நேரம் ஹால்ட் இருக்கும் பஸ்ஸுக்கு. Doors are open. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:40 ஆகுது. கிளாம்பாக்கம் ரீச் பண்ணியிருக்கோம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வந்து பிக்கப் பண்ணுறாங்க. ஒரு 40 minutes டிலே. ஆக்சுவலாக 4 மணிக்கு பஸ் இங்கேருந்து கிளம்பும். அங்கேயே டிலேயில் கிளம்பிச்சு. வர சொல்ல டிராஃபிக் எல்லாம் சேர்த்து ஒரு 40 minutes டிலேயில் வந்துச்சு. இந்த பண்ணை திருச்சி, அதாவது மாதாவரத்தில் திருச்சி வீடியோவில் ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் காமிச்சிருப்பல, அதான் செகண்ட் லாங்கஸ்ட்டு. தேர்ட் வந்து வேலூர் திருச்சி, சென்னை ஓசூர், இதெல்லாம் முன்னாடி இருக்குது. அதுக்கு அடுத்தது தான் இந்த பஸ்ஸு வரும். ஸோ இது லாங்கஸ்ட் கணக்கில் வராது. குன்னமுக்கு ஆப்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஏசி பஸ்ன்ற கணக்கில் வச்சுக்கலாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்காவான ஹைவே ரைடு வரும். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் சிட்டிக்குள்ளே வந்ததுனால டிராஃபிக் நிறைய இருந்துச்சு. இதுக்கப்புறம் பக்காவான ஹைவே ரைடை கண்டினியூ பண்ணுவோம். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம்.
வந்து ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா முன்னேற்ற பொருள் காமிக்க மாட்டோம் ஓடிடும். கதவுகள் திறக்கப்படுகின்றன. Doors are opening. கதவுகள் திறக்கப்படுகின்றன. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:55 ஆகுதுங்க. ஸோ திண்டிவனம் கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு ரெஸ்ட் ஸ்டாப் ஒரு இடத்துல நிறுத்துவாங்க. ஒரே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் தான் இந்த பஸ்ஸுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 ஆகுது. விக்ரவாண்டிக்கு முன்னாடி டின்னர் பிரேக்குக்கு நிறுத்தியிருக்காங்கங்க. ஸோ ஹோட்டல் ஸ்ரீனிவாசான்னு சொல்லி ஒரு இடத்துல தான் நிறுத்தியிருக்காங்க. ஓகே தான், தோசை தான் சாப்பிட்டு வந்தேன். பரவாயில்ல, டேஸ்ட்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். ஸோ நைட் ஷாட்ஸ் என்னால் கிளியராக காட்ட முடியல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நைட் ஷாட்ஸ் கண்டினியூ பண்ணுவோம். நான் ஃப்ரண்ட்டில் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிப் லைட்ஸ்லாம் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ வர சொல்ல அந்த லைட்ஸ் போட்டு வந்திருந்தார். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்களாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ கோல்டு கலரில் ஃப்ரேம் வச்ச மாதிரி இருந்திருக்கும். ஸோ நான் இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஸ்பெசிஃபிக்காக அவர்கிட்ட சொல்லி ஆன் பண்ணி நான் அந்த கிளிப்பிங்ஸை காட்டுறேன். ஸோ இதுக்கப்புறம் சூப்பராக கேபின் ரைடை கண்டினியூ பண்ணுவோம். ஏசி சில்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செம்ம சில்லுன்னு இருக்குங்க. நம்ம கடைசியாக பெங்களூர் பஸ்ஸில் போக சொல்ல 25, 26 மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க அந்த ஏசி டெம்பரேச்சரு. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 22, 23 மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. செம்ம சில்லுன்னு இருக்குது உள்ளே. ஸோ ஃப்ரண்ட்டில் என்ஜின் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன். அந்த கேபினுக்கு ஏற்ற மாதிரி சீட்டில் தான் உட்காந்துருக்கேன். அந்த சீட்லேயுமே பார்த்தீங்கன்னா செம்ம சில்லுன்னு இருக்குது. ஏசி ஃப்ளோவும் சரி சூப்பராக இருக்குது இந்த பஸ்ஸில். இதாங்க நான் சொன்ன அந்த கலர் லைட்டு செம்ம சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரு கிளிப்பிங் மட்டும் எடுத்துடுறேன் நான். ஸோ எடுத்துகிட்டு நான் அந்த ஃபோட்டோ இதுக்கு அடுத்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். கதவுகள் மூடப்படுகின்றன.
விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு. கதவுகள் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு 9 மணி ஆகுதுங்க. உளுந்தூர்பேட்டை ரீச் பண்ணியிருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:25 ஆகுதுங்க. வேப்பூர் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் ஏறி இருக்கு பஸ்ஸுக்கு. இங்கேருந்து ஷார்ட் செக்ஷன், இங்கேருந்து பெரம்பலூர் வரைக்கும் சரியான கூட்டம் ஏறி இருக்கு. கதவுகள் திறக்கப்படுகின்றன. Doors are opening. கதவுகள் திறக்கப்படுகின்றன. Doors are opening. டைம் பார்த்தீங்கன்னா 9:50 ஆகுதுங்க. தொழுதூர் ரீச் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து நம்ம பஸ்ஸுக்கு ஆல்டன் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் தான். பெரம்பலூருக்கு அப்புறம் லெஃப்ட் சைடு திரும்பி Doors are closing. கொண்டும் போவோம் டேரெக்டாக. வேறு எங்கேயுமே இன்டர்மீடியட் ஸ்டாப் கிடையாது நம்ம பஸ்ஸுக்கு. கதவுகள் திறக்கப்படுகின்றன.
பெரம்பலூர் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:20 ஆகுதுங்க. ஸோ 3:30 மாதவரத்தில் கிளம்பி 10:20 பெரம்பலூர் வந்துட்டோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குன்னம் தான் நம்ம பஸ்ஸு போவோம். பஸ்ஸில் இருக்க எல்லா கூட்டமும் பார்த்தீங்கன்னா இங்கே பெரம்பலூரில் இறங்கிடுச்சுங்க. ஸோ இங்கேருந்து பஸ்ஸு குன்னம் வரைக்கும் காலியாக தான் போகுது. ஒருத்தர் 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. கதவுகள் மூடப்படு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:40 ஆகுதுங்க. குன்னம் ரீச் பண்ணியாச்சு. நம்ம பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டு அடுத்து அப்படியே விருதாச்சலத்துக்கு கிளம்பிடுச்சுங்க. ஒரு சூப்பரான ஜர்னி. சென்னை மாதாவரத்துலேருந்து குன்னம் வரைக்கும் புதுசாக லான்ச் பண்ண பிராண்ட் நியூ BS6 AC எக்கனாமி பஸ்ஸில் ஜேர்னி பண்ணி முடிச்சாச்சு. இங்கேருந்து எப்படி அடுத்து போக போகிறோன்னு தான் தெரியல. ஏன்னா மழையும் பேஞ்சிட்ருக்கு. பஸ் என்னன்னு தெரியல. அப்படியே 11 மணிக்கிட்ட ஆக போகுது. இப்போ நான் திருச்சி போகணும் இங்கேருந்து. ஸோ கனெக்டிவிட்டி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பஸ் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒரு சூப்பரான ஜர்னி. ஒரு புது பஸ்ஸில் சென்னையிலேருந்து குன்னம் வரைக்கும் ட்ராவல் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. முன்னெல்லாம் செம்மையாக போயிடுச்சிட்டு இருக்குங்க. அடுத்து சூப்பரான ஜர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. டடா.